அவன் நொறுக்கு திணி ஜாஸ்தி. அப்படியா? நொறுக்கு திணியான அந்த பேல்பூரி அந்த மாதிரி ஹோட்டல்ல சமைக்கலாம். நிஜமாவே அவன் 2 ஃப்ளோர் எப்படி ஏற போறாளோ அவள் இன்னைக்கு ஷிஃப்ட் ஆறாரு காலைல 6 மணிக்கு. நல்லா இருக்கு வீடு, பெரிய வீடு. பெருசு. ஹரியாவோட பெருசா பண்ணியாது. அதே அளவுதான். அன்னைக்கு பாருங்க அதே அளவு. பெருசுடி வீடு. ஆனா மெயின்டைன் பண்ணாத ஏறணும். 2 மாடி. ஏசி ஒரு நிமிஷம் வரல. அது வெயில் அவ்வளோ இதுமா. வாடகை 27. அந்த அந்த இன்ப அரசனா ஒரு போலீஸ் ஒருத்தர் இருக்கானே பக்கத்துல, அது பக்கத்துலயே ஒரு வீடு வந்தது 22,000 இருந்தது. அவ யாரோ அது கடைசியில அது இடையில அது சரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தா நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சவா தாண்டி அந்த லூஸ் கேட்கல. அந்த சீமா சுட்டு பக்கத்துல இருக்கு. ஆனா இது பாரு, இது வந்து ஹரி வந்து ஒரு வருஷம் ஆகுது. ஒரு வருஷமா கல்யாணம். ஹரிக்கு 30,000 ரூபாமா? அப்படி ஹரிக்கு 30,000 நான் தானே விசாரிச்சு சொன்னேன் அவன்கிட்ட. அப்புறம் தெரிஞ்சவ குறைச்சு பண்ணி அதனால செகண்ட் ஃப்ளோர் யாருமே வரல. கரெக்ட். ஆனா அவரே சொன்னாராம், நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க இது செகண்ட் ஃப்ளோர் ஏற முடியுமா உங்களுக்கு, யோசிச்சுக்கோங்க. ஆமா இறங்கிடலாண்டி. நவராத்திரிக்கெல்லாம் அப்படியே கயர்ல குடுத்துட்டு விஜய் மாமி ரூபாய்க்கு மாமி நல்லா மாமி அப்படிலாம் சொல்ல முடியாது. ஜிம்மு போறாங்க, ஜிம்மு கத்துக்கிறாங்க, ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க. பண்ணாலும் மாமியோட ஏஜுக்கு இனிமேலாம் பண்ண முடியும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேபி ஏர்லியரா ஆரம்பிச்சிருந்தானா. இப்பெல்லாம் மாமிக்கு வந்து அந்த அன்னைக்கு ஊந்துட்டாலாமே. கேட்ராக்ட், கண்ணே தெரியாத கலர் பிளைண்ட்னஸ் வந்துட்டாங்க மாமிக்கு. இப்பதான் போய் நீ பாத்தியா அந்த வசந்தா என்னமோ போட்டிருக்காடி? நான் கேட்டேம்மா. அவ எனக்கு ஒரு யூடியூப் அனுப்பிச்சா. நீ இப்போ யூடியூப்ல நீங்கலாம் பாத்துருப்பேல, வழக்கு கடைன்னு ஒரு லேடி. ஆமா, இதெல்லாம் இந்த போரூரா எங்கேயோ போரூர்ல அவளோட வீடியோ இன்னைக்கு ஒரு அனுப்பிச்சிருந்தா யூடியூப் வீடியோ. இல்ல பட் எனக்கு எல்லாம் என்னமோ அவ்வளோ ஒப்பல மனசு. என்னமோ நான் வளர்ந்த விதம் அப்படி, எனக்கு நான் பிறந்த இதுவே மிராக்கிள் அப்படி என்னெல்லாமோ சொல்லிட்டு அவர் ஷீ வாண்டட் டு டூ வேல்மாறல் மகாபாராயணம். இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல அவ சொல்ற இடத்துல அவன் என்ன சொல்றான்னா 6 to 6 மார்னிங் 6 to ஈவினிங் 6 அகண்ட வேல்மாறல் பாராயணம் மாதிரி. அது வந்து எனக்கு உத்தரவா இருக்கு இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு. அது வந்து யார் அவ்வளோ இதுவா சொல்லுவான்னு தெரியல. யாராவது சொன்னான்னா எனக்கு வந்து சொல்லுவோ. எனக்கு அது வந்து அந்த வேல்மாறல் பாராயணத்துல யாரெல்லாம் அன்னைக்கு உட்காந்து பாராயணம் பண்றாளோ அவளுடைய எல்லா கஷ்டங்கள் எல்லா இதுவுமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்லியிருக்கா. இவ இந்த வீடியோ அனுப்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட அவ கேட்டா, இது மாதிரி வந்திருக்கு போலாமா, நம்ம வீட்டில் எல்லாரும் வருவாளான்னு எனக்கு தெரியல வசந்தா. யார் பண்றா கேட்டபோது இந்த லேடி வடக்கு கடைன்னு ஒரு யூடியூபர் ஒருத்தர் வரா தெரியுமா. நான் அவட்ட சொன்னேன், எனக்கு வந்து ஓகே வேல்மாறல் சொல்றத பத்தி எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. பட் எனக்கு அவன்னா ரொம்ப கமர்ஷியலா இருக்காளே. ஏன்னா இந்த நடிகை ஆக்ட்ரஸ் வருது விதவிதமா எல்லா ஆக்ட்ரஸும் அவ கடைக்கு வருவா அப்படின்னு நான் சொன்னேன். அவ சொல்ற நீ அது வந்து அது வியாபாரம், அது வந்து அவளோட பிசினஸ், நீ அதை பார்க்க கூடாது. அவளுக்கு வந்து அந்த வாராகி அம்மனோட எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க. இப்ப எல்லாருமே அந்த மாதிரி கிளம்பிட்டாங்க. நம்ம யாரை இது பண்றது, யாரை நம்புறது எதுவுமே தெரியுது. அப்புறம் அவன் கேட்டா, எனக்கு நீங்க என்ன யாருமே எதுவுமே சொல்லலையே. நான் கோஆர்டினேட்லாம் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு. யார் வராலும் அவன் நீதான் போட்டு என்ன நீ சொல்லு, நான் சொல்ல மாட்டேன். என்ன கிடையாது அது இன்னும் அவ டிசைட் பண்ணல. அவ என்ன சொன்னா, அவ என்ன சொன்னா, ஆனா 6 to 6 உட்கார முடியுமாடி? நான் சொன்னேன் 6 to 6 உட்கார முடியாது. நீ பேட்ச் ஒரு 4-5 பேட்ச் ஒரு 2 மணி நேரம் சொல்லாம இப்ப பொங்கிமடத்துல எல்லாம் போனேன்னாக்கா நம்ம ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துடுவோம் அவ்வளவுதான் அப்படின்னு. இல்ல நான் வேணா பொங்கிமடத்துல அவார்டையும் கேட்கலாம். நம்ம தான் கோஆர்டினேட் பண்ணிக்கணும். இவ்வளோ பேர் ஒரு 2 மணி நேரம் இவ்வளோ பேர் சொல்லலாம், 2 மணி நேரம் அவ்வளோ பேர் சொல்லலாம். அது ஒரு பெரிய மீடியா வேற இருக்காங்க. அது இதுல அவார்ட் பை பிக் மீடியா யூடியூப் மாதிரி. அது இல்ல ஏதோ பண்ணிட்டோம்.